Hi, hello guys, how are you all? I was like, when is this going to end? You guys started talking about how Madam Web was better. I liked the experience of seeing Madam Yes. Web more than watching Brave New World. You know, last year was a really tough year for comic book movies. There were 3 different Sony related Marvel stories, Spider-Man related Marvel stories, all of which were very bad. And the conversation that we were having was, is it better for a movie to be awful while accidentally amusing, like Madam Web, or to just passively move the ball forward but be actively unfun to watch? Like I was like, when is this going to end? When I was watching Brave New World. Brave New World. I wholeheartedly vote for Madam Web. I like- Justice for Madam Web கிடைச்சிருச்சு. மேடம் வெப்லாம் போட்டு பொழந்தாங்க. நான் உங்களுக்கு கதை சொல்கிறேன் பாருங்க. இது ரேண்ட் டைம். மேடம் வெப் வந்தப்போ போட்டு பொழன்னு பொழக்கிறாங்க. எனக்குலாம் ஒன்றுமே புரியல. ஏன்டா என்னடா இந்த பொழக்கிறீங்க, அவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்குது. நான் ரொம்ப எதிர்பார்த்தேன்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு ட்ரெய்லர் பிடிச்சிருந்தது, இம்ப்ரெசிவாக இருந்தது. படம் பார்க்குறேன். நான் என் ஃபேமிலியாக ரொம்ப லேட்டாக ஓடிடிலலாம் வந்ததுக்கப்புறம் பொறுமையாக பார்க்குறேன். படம் எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன நல்லா தானே இருக்குது, இதுக்கே அவ்வளோ போட்டு அடித்தாங்கன்னு நான் போய் பார்க்குறேன். ஏன் மேடம் இப்போ ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க அந்த டைமில் அப்படியே பாய்காட் கல்ச்சர் பீக்கில் இருந்துச்சு. டிஸ்னியோட பாய்காட் கல்ச்சர்லாம் பீக்கில் இருந்துச்சு. அவங்களோட பாலிடிக்ஸ், இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின், இந்த மாகா மாதிரியே சில காய்ஸ் அங்கே இருந்தாங்க. அவங்க வந்து சில விஷயங்கள்லாம் ஷார்ட் அவுட் பண்ணி அமெரிக்கா இதனால தான் நல்லா இல்லை. இப்போ உதாரணத்துக்கு மார்வல் எல்லாத்தையும் நல்ல கேரக்டர்லாம் ஃபீமேலாக இருக்கிறாங்க, நல்ல கேரக்டர்லாம் பிளாக்காக ஏஷியனாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க, நிறையா ஒயிட் வாஷிங் பண்ணுறாங்க, இந்த சோனி ஒயிட்டு காஸ்டிங் ஆகட்டும், நிறைய விஷயங்கள். ஸோ அந்தமாதிரி இந்த மார்வலில் பண்ணுற பாலிடிக்ஸ் இன் சினிமாங்கிறது பிடிக்காம அதை பாய்கட் பண்ணுற நிறைய பேர் இருந்தாங்க. அதில் போட்டு அடித்த படத்தில் ஒன்று சோனியோட மேடம் வெப். எனக்குலாம் ஒன்றுமே புரியல. பார்க்க நல்லா இருந்துச்சு, என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. அந்த கிளைமாக்ஸ் மட்டும் தான் திரும்பியும் டேர் டெவில் பார்த்தப்ப ஏன்டா இப்படி ஒரு டார்க்கஸ்ட்டு ஒரு சூப்பர் ஹீரோ படம் பார்த்துங்கிற ஃபீலிங். யார் பென் அஃப்லெக் நடித்த டேர் டெவில் சொல்கிறேன். அந்த டைம்லேயே எனக்கு அது ரொம்ப டார்க்கஸ்ட் ஃபிலிமாக இருந்துச்சு. அது அப்படியே இந்த டுவாலஜி மாதிரி இன்டர்கனெக்டடாக எலக்ட்ரா வந்துச்சு. எலக்ட்ராவும் கொஞ்சம் ட்விஸ்டிங்காக ரொம்ப இதுவாக தான் இருந்துச்சு. ஒரு கேரக்டர் இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சு ஒரு படம் பார்க்குற மாதிரி, ப்ரீக்வல் மாதிரி. ஸோ அந்த டைமில் கொடுத்த அதே ட்ராமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் லைட்டாக மேடம் வெப்போட கிளைமேக்ஸ்லாம் அவங்களுக்கு அந்த பார்வை போகிறப்போ இவங்க தான் மேடம் வெப் கேரக்டரா அப்படிங்கிறதே ஃபஸ்ட் டைம் நான் அதில் எக்ஸ்போஸ் ஆகிறேன். ஸோ மேடம் வெப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது டீசன்ட் ஃபிலிம், நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இட் வாஸ் லைக் அ பர்ஃபெக்ட் பிளெண்ட் ஆஃப் ஃபைனல் டெஸ்டினேஷன் மீட்ஸ் நம்ம ஊரில் அழகிய தமிழ் மக்கள், நம்ம தமிழ் ஆர்டிஸ்ட்க்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் போட்டு பொழந்தாங்க, அடித்தாங்க. பிரேவ் நியூ வேர்ல்டு பார்க்குறப்ப டெஃபினட்டாக நான் சொல்லுவேன், இந்த படத்தை நான் தியேட்டரில் பார்க்குறதுனா நான் மேடம் வெப் தியேட்டர்லேயே போய் பார்த்துருப்பேன். ஐ வுட் ஹவ் பீன் வெரி ஹாப்பி இஃப் ஐ வாட்ச்டு மேடம் வெப் இன் தியேட்டர். ஹேட் த சான்ஸ். ஸோ கடைசியாக ஜஸ்டிஸ் ஃபார் மேடம் வெப் கிடச்சிருச்சு காய்ஸ். எஸ் வி டிட் இட். இத்துடன் இந்த ஸ்ட்ரீமை முடித்துக் கொள்கிறேன். நான் நல்ல ஸ்ட்ரீமோட அடுத்துருவங்களை சந்திக்கிறேன். யூ ஆல் பீஸ்.